இருக்குமா நீங்க சொல்றீங்க? பிளாட் இருக்குது. எந்தெந்த பக்கம் ரோடு இருக்குது? மேற்கு ரோடு இருக்குதா? மேற்கு ரோடு இருக்குன்னா மேற்கு ரோடு இது. அண்ணா சரி அண்ணா ஸ்டார்ட் பண்ண ஒரு அண்ணா ரெடி ஆயிடுச்சு 5 நிமிஷம். அண்ணா இருங்க. இப்போ மேற்கு ரோடு இருக்குமா? அப்புறம் இப்போ வடக்கு ரோடு இருக்குன்னா இது மேல தான் வடக்கு. மேல வடக்கு ரோடு இருக்குது. கிழக்கு ரோடு இருக்குது. சரிம்மா ஓகே. இங்க இல்ல. எப்பயுமே அவங்க சொன்னது ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்னன்னா உச்சப்பகுதி இருக்கக்கூடிய திசை ஒரே ஒரு திசைக்கு ஒரு 2 இடத்துக்கு மட்டும் தான் உச்சப்பகுதி இருக்கக்கூடிய திசை இருக்கும். வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய திசைக்கு மட்டும்தான் இந்த ஈசானிங்கிற பகுதி 2 பக்கமே உச்சப்பகுதியா வரும். ஒண்ணு வடக்கு ஈசானியத்துல வந்து வடக்கு பக்கம் இருக்கிறதுக்கு பேரு வடக்கு ஈசானியன்னு பேரு. அதே கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கிழக்கு ஈசானியன்னு பேரு. அப்ப அந்த வடக்கு கிழக்கு இந்த 2 திசைகள் இருக்குது அப்படின்னா அந்த உச்சப்பகுதி உள்ள இடம் வடகிழக்கு மட்டும்தான். அப்ப நீங்க அம்மாவுங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா என் பிளாட்டுக்கு 3 பக்கம் ரோடு இருக்குது, இந்த பிளாட் வந்து எப்படி யோகத்தை கொடுக்கும், நல்ல மனையா அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் 4 விஷயம் இருக்குது. ஒண்ணு, ஒரு பிளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருந்தா அது கிழக்கு பார்த்த பிளாட். ஒரு பிளாட்டுக்கு மேற்கு பக்கம் ரோடு இருந்தா அது மேற்கு பார்த்த பிளாட். ஒரு பிளாட்டுக்கு வடக்கு பக்கம் ரோடு இருந்தா வடக்கு பார்த்த பிளாட். ஒரு பிளாட்டுக்கு தெற்கு பக்கம் இருந்தா அது தெற்கு பார்த்த பிளாட். அப்ப இந்த பிளாட்டை வந்து நம்ம 3 பக்கம் ரோடு இருக்கிறதுனால வடக்குல இருக்குது, கிழக்குல இருக்குது, மேற்குல இருக்குது. அப்ப இந்த பிளாட்டை நம்ம வடமேற்கு மூல பிளாட்னு சொல்லலாம், வடகிழக்கு பிளாட்னு சொல்லலாம். இந்த 2 இடத்தையுமே சொல்லலாம். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், எது உச்ச பகுதின்னு சொல்றோம். அதாவது கிழக்கு வடக்கு 2 பக்கம் நல்ல பகுதி இருந்து ஒரு பக்கம் மைனஸா இருந்தா அந்த பிளாட் நல்ல பிளாட். நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. இப்ப மேற்கும் தடை இருக்குது, கிழக்கும் தடை இருக்குது, வடக்கும் தடை இருக்குது. இதுல வடக்கு பக்கம் ரோடு உச்ச பகுதி, கிழக்கு பக்கம் இருக்கிறதும் நல்ல பகுதி தான். அப்ப கிழக்கு வடக்கு 2 பக்கம் ரோடு இருந்து மேற்கு வந்து ரோடு வந்து தப்பான இடத்துல இருந்தாலும் இதுவும் நல்ல ஒரு தரமான மனை தான் இந்த மனை. இதுவே தரம் இல்லாத மனை அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும்ல.